எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 2 ஆஃப் our Gen J virtual camp. Amen. Amen. Our God is good all the time. இந்த டே 2க்கும் அதே தீம் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பேசிக்கலி நம்ம virtual camp 2025 ஓட Gen J தீம் என்னது? Rejoice. Gen J தீம் என்னது? Rejoice. நேற்றுலாம் சந்தோஷமாக இருந்தீங்களா? சோகமான நேரத்துலையும் சந்தோஷமாக இருந்தீங்களா? நேற்று பவுலும் சீலாவும் பற்றி நம்ம கேட்டோம். சிறைச்சாலையில் கூட ஜெயிலில் கூட அவங்க என்ன பண்ணாங்க? ரிஜாய்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தாங்களே. ஸோ நம்ம கூட தான் அப்படி இருக்கணும். ஆமென். இருப்போமா? எஸ். ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஒரே ஒரு வாட்டி நம்மளோட தீம் வேர்ட்ஸ் என்னன்றது சொல்லாமா? தீம் வேர்ட்ஸ் எதில் இருக்குது? பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? Rejoice in the Lord always, and again I will say rejoice. Amen. Rejoice in the Lord always, again I will say rejoice. Amen. தமிழ சொல்வோமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆமென். ஸோ நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமாக சமாதானத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆமென். கேட்கல? ஆமென். சூப்பர். இப்பொழுது கூட நம்மளுக்கு ஸ்டீஃபன் அண்ணா வந்திருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக. பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலோ ஜென்ஜே கிட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, வாங்க நம்ம ப்ரே பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எதுக்காக ப்ரே பண்ண போகிறோன்னா, ரிஜாய்ஸ் ஃபார் அதர் சக்ஸஸ். 1 சாமுவேல் 23:16-17 வசனத்தை வச்சு நம்ம ப்ரே பண்ணுவோம். சரி வாங்க. அப்பா பிதாவே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேலையிலும் இந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற ராஜா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. இந்த பிள்ளைகள் உமக்குள்ளே செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தாவே நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுங்க ராஜா. அதை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அதேமாரி இந்த பிள்ளைகளை சுற்றி இருக்கிறவங்க அநேகர் உயரும் போதும் கர்த்தாவே, அநேகர் அதில் வெற்றி பெறும் போதும் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வரட்டும் ராஜா. உமக்குள்ள ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ள வரட்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இவங்களை வழி நடத்திடுங்க ராஜா. இவங்களை உங்களுடைய கரத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே, இவங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென். ஸோ இன்னைக்கு டே 2க்கு யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ கூட நம்ம எந்த ஒரு தாமதம் இல்லாமல் போய் வர்ஷிப் பண்ணலாமா? கர்த்தரை ஆடி பாடி துதிக்கலாமா? வாங்க போகலாம். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவுக்குள் என்றென்றும் சந்தோஷமே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவுக்குள் என்றென்றும் சந்தோஷமே. துன்பத்திலும் சந்தோஷமே, இன்பத்திலும் சந்தோஷமே. துன்பத்திலும் சந்தோஷமே, இன்பத்திலும் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே இயேசுவுக்குள் என்றென்றும் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே என் இயேசுவுக்குள் என்றென்றும் சந்தோஷமே. மற்றவர்க்காய் சந்தோஷம், எனக்காக சந்தோஷம். மற்றவர்க்காய் சந்தோஷம், எனக்காக சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் சந்தோஷமே. ஆனந்தமே ஆனந்தமே இயேசுவுக்குள் என்றென்றும் ஆனந்தமே. உற்சாகமே உற்சாகமே இயேசுவுக்குள் என்றென்றும் உற்சாகமே. சந்தோஷமே சந்தோஷமே கர்த்தருக்குள் என்றென்றும் சந்தோஷமே. வல்லவர் என் இயேசு
திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. Rejoice, rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice, rejoice, 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 and again I say rejoice. Amen. Praise the Lord. கர்த்தரை நம்ம துதிச்சாச்சு. இப்போ நமக்கு அக்ஷய் அண்ணா ஒரு கேம் வச்சிருக்கிறாரு. அது என்ன கேம்ன்றதை நம்ம போய் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு பைபிளில் சின்ன சின்ன கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஜெஞ்ச பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அக்ஷய் அண்ணா வைத்திருக்கிற கேமுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போமா? போகலாமா? ஹாய் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் நல்லா ஜாலியாக இருக்கும். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் திஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி ஹிண்ட் ஒன்று கொடுப்பேன். அந்த ஹிண்ட் வச்சு யார் இந்த பைபிள் கேரக்டர்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? கண்டுபிடிக்கிறீங்களா? சூப்பர். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்து. கோலியாத்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த கேரக்டர் ஞாபகம் வருது? டாவிட். கரெக்டு. டேவிட் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த ஹிண்ட். ஸோ இப்போ அடுத்த ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி ஏசப்பா மறுதளிச்சது யாரு? யோசிங்க. 5 4 3 2 1. கரெக்ட். பீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த ஹிண்ட்டுக்கு போவோம். டமாஸ்கோ ரோட். இந்த டமாஸ்கஸ் ரோடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? யோசிங்க. 5 4 3 2 1. கரெக்ட். பால். கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்தது என்ன? அக்வீன். இது யாருக்கு ரிலேட் பண்ணுவீங்க? நல்ல ஃபேமஸான கேரக்டருங்க, யோசிச்சு பாருங்க. 5 4 3 2 1. எஸ்தர். கரெக்ட். இப்போ அடுத்த ஹிண்ட் என்னன்னா த ஃபர்ஸ்ட் மேன். யார் அது? யோசிங்க. ஃபர்ஸ்ட் மேன் ரொம்ப ஈஸி. 5 4 3 2 1. கரெக்ட். ஆடம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது யார் சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக ரத்தம் சிந்தினா? ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. 5 4 3 2 1. ஜீசஸ். கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த ஹிண்ட் வந்து ஸ்பிரிட் ஆஃப் காட். யார் கூட ரிலேட் பண்ணுவோம்? 5 4 3 2 1. ஹோலி ஸ்பிரிட். அதான் கரெக்டான ஆன்சர். சூப்பர். இப்போ அடுத்த ஹிண்ட்டுக்கு போகலாமா? அடுத்த ஹிண்ட் வந்து த ரெட் சி. ரெட் சீனா உங்களுக்கு யாருங்க ஞாபகத்துக்கு வரும்? யோசிங்க. 5 4 3 2 1. மோசே. வெரி குட். அடுத்த ஹிண்ட் ஜெரிகோ வால்ஸ். எரிகோ மதில்கள். இது யார் கூட ரிலேட் பண்ணுவீங்க? யோசிங்க. 5 4 3 2 1. ஜாஷுவா. கரெக்டான ஆன்சர். இப்போதான் லாஸ்ட் ஹிண்ட்.
சரியா? லாஸ்ட் ஹிண்ட் வந்து த லயன்ஸ் டென், சிங்க குகை. யோசிச்சு பாருங்க, இது யார் கூட ரிலேட் பண்ணுவீங்க? 5 4 3 2 1 டேனியல். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எத்தனை பேர் இதில் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க? அவங்க எல்லாரும் அவங்க கை தட்டிக்கங்க. வெரி குட். ஓகே கிட்ஸ், அப்போ நீங்கள் எப்போவுமே நம்ம வர்ச்சுவல் கேம்போட தீம் படி ரிஜாய்ஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? பாய். வாவ் கிட்ஸ், எல்லாரும் சூப்பராக கேம் விளையாடுனீங்க. எனக்கு கூட சிலதுக்கெலாம் ஆன்சரே தெரியல. நீங்களாம் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க கர்த்தருக்குள்ள. ஆமென். ஸோ இப்போ கூட நம்ம ஸ்டோரி டைமுக்கு வந்துட்டோம். நேற்று பவுலு சீலாவை பற்றி கேட்டது போல் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கணும், ரிஜாய்ஸ் பண்ணுன்றத நம்மளோட அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க சொல்கிறதுக்கு. கேட்போமா? ஹாய் கிட்ஸ், என்ன உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டு போனாங்களாமே, ரிஜாய்ஸ் இன் சஃபரிங்னு. உங்க எல்லாருக்கும் அந்த கதை பிரயோஜனமா இருந்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம தீம் என்ன? நம்ம அக்காங்க சொன்னாங்க, அண்ணா அக்காங்களாம் சொன்னாங்க, பாத்தீங்கல்ல, ரிஜாய்ஸ் இன் அதர்ஸ் சக்சஸ். அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம எப்படி பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு. கரெக்டா? நீங்க உங்க மம்மி டாடிட்ட கூட இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆனா ஏசப்பாக்கு தெரியும், அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட் யாராவது உங்களை விட நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா, என்ன அவனுக்கு மட்டும் இப்படி கிடைக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஜெலசி வருது, ஒரு கம்பேரிசன் பண்றோம். அதுக்கு நம்ம சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இல்ல உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை விட பெஸ்ட் மார்க் எடுத்துட்டா, என்ன அவனுக்கு அப்படி மார்க் வருது, எனக்கு போய் இப்படி போட்டிருக்காங்களே, he doesn't even deserve that, she doesn't even deserve that அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை பார்த்து பொறாமப்படுறோம். ஆனா இதெல்லாம் ஏசப்பாவோட குணாதிசயமா? கிடையவே கிடையாது. நோ நோ நோ. நீ போடா, நீ போடி, நீ சும்மா இப்படி என்ன 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 இங்க சத்தம்? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருக்கேன், உட்காந்து ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு மேனர்ஸா? இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, இவரை பாரு எலிஃபி, இந்த பேண்டா என்ன புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கான், சும்மா என்ன அடிச்சுட்டே இருக்கான். என்ன கொஞ்சம் கேளு நீ. டேய், எதுக்குடா அந்த பிள்ளைய புடிச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்க, டார்ச்சர் பண்ண? என்னாச்சு இருக்குன்னு? உனக்கு அதெல்லாம் புரியாது. அவ எத்தனோண்டு இருக்கா, ஆனா அவளே எல்லாரும் பிடிச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அவளை மட்டும் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றா, அவ வந்து எல்லாருக்கும் வந்து கைண்டா பேசுறா அப்படின்னு. நான் கூட தான் எல்லார்ட்டையும் கைண்டா பேசுவேன், நான் கூட தான் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னத்துக்கு அவளை மட்டும் எல்லாரும் இது பண்ணணும், என்ன யாரும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஓ, கரெக்டான டயத்துல தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கரெக்டான டயத்துக்கு தான் இந்த ஸ்கிரீனுக்குள்ள வந்திருக்கீங்க. இப்போதான் நான் பிள்ளைங்கள்ட்ட புரிய வச்சுட்டு இருக்கேன். லைவ் எக்ஸாம்பிள். ரைட்டு பாத்தீங்களா ஜிஞ்சர் கிட்ஸ்? ரைட் நோ, இப்போதான் நம்ம ஜஸ்ட் நோ பேசிட்டு இருந்தோம் அடுத்தவங்க சக்சஸ்ல சந்தோஷப்படணும்னு. இந்த ராட்டும் இந்த பேண்டாவும் பாருங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இல்லதானே? சரி, உங்களுக்கும் ஜிஞ்சர் கிட்ஸ், உங்களுக்கும் தான் நான் சொல்றேன். தோ பக்கத்துல இருக்கீங்களே நீங்க ரெண்டு பேரும், உங்களுக்கும் தான் நான் சொல்றேன். இப்போ உண்மையான ஒரு பைபிள் ஸ்டோரியை நான் சொல்ல போறேன். உள்ளதோ கப்பு சிப்புன்னு எல்லாரும் அமைதியா உட்காந்து கதையை கேளுங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு தும்பி கேட்டு மண்டையில நங்கு 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 நங்குன்னு அடிச்சு விட்டுருவேன். பாத்துக்கோ, புரியுதா? ஓகே எல்ஃபி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். தோ பக்கத்துல இருக்கா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா. என் வம்புக்கு வராத, ஆல்ரெடி அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன், ஓடியே போயிரு. சரி, ஓகே, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் கதைக்குள்ள போறேன். ஜிஞ்சர் கிட்ஸ், நீங்க கேளுங்க. ஸோ பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புக்ல சாப்டர் 23ல நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல யார் வரா? நம்மளோட ஜானத்தனும் நம்மளோட கிங் டேவிடும் வராரு. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரை வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட ஏசப்பா வந்து கிங் டேவிட தான் வந்து கிங் சவுலுக்கு பதிலா அனாயிட் பண்ணிருக்காங்க. யாருக்கு? இஸ்ரேல் கிங்டம்க்கு
கிங் டேவிட வந்து அனாய்ட் பண்ணாரா சவுல் ராஜாக்கு பதிலா. இப்போ அந்த சவுல் ராஜாக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க தான் யாரு? ஜானத்தன். இவங்க 2 பேரும், ஜானத்தன் ஆகட்டும் டேவிட் ஆகட்டும், அவங்க வந்து எப்படின்னா ஆண்டவருக்குள்ள ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரதர்ஸா இருந்தாங்களா, ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸா இருந்தாங்களாம். ஓகேவா? ஜானத்தன் வந்து ஏசப்பாவோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அவர் வந்து டேவிட் தான் அடுத்த கிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்குள்ள பொறாம வரல, அவருக்குள்ள வந்து கம்பேரிசன் வரல, அவர் வந்து வருத்தப்படல. நியாயப்படி என் அப்பாவுக்கு அப்புறம் நான் தானே ராஜா ஆகணும், ஆனா யாரோ ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன் வந்து ராஜா ஆறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தலாம் படல. ஆனா இன்ஸ்டெட் அவர் என்ன தெரியுமா பண்ணாரா, அந்த சாப்டர்லயே நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 23rd chapter 1 Samuel 23rd chapterல நீங்க படிச்சு பாருங்களேன், அதுல அழகா போட்டிருக்கோம். ஜானத்தன் வந்து டேவிட் கிட்ட சொல்றாங்களாம், he is encouraging him. நிறைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் போட்டிருக்கோம், ஜானத்தன் is encouraging David. என்ன, எதுக்கும் நீ கவலைப்படாத, என் அப்பா இனி உன்னை பின்லாம் தொடர மாட்டாரு, அவர் உன்னை கொலை பண்ணலாம் வரமாட்டாரு, ஏசப்பாவும் கூட கர்த்தரும் கூட தான் இருக்காரு, நீ தான் இஸ்ரேலோட நெக்ஸ்ட் கிங், நான் உனக்கு கீழே தான் இருப்பேன். See how beautiful line, எவ்வளோ ஹம்பிளா, எவ்வளோ அழகா அவர் சொல்றாரு, நீ ராஜா, உனக்கு கீழே தான் நான் இருப்பேன். இன்னைக்கு ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்டோ இல்ல நம்ம கிளாஸ்மேட்டோ இல்ல நமக்கு தெரிஞ்ச நம்ம கசின்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கட்டுமே, நம்மளை விட ஒரு பொசிஷன் அதிகமா வேலை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றோம், இவனுக்கு அதெல்லாம் தகுதியே இல்லை, இவளுக்கு அதெல்லாம் தகுதியே இல்லை, இவன் எப்படி அதெல்லாம் பண்ணலாம், இவன் எப்படி அதெல்லாம் பண்ணலாம், நான் தான் அதுக்கு வெல் டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு போட்டி பொறாம ரொம்பவே ஒரு பேட் தாட்ஸ்ல வருது. பட் இட் இஸ் அகேன்ஸ்ட் காட், அகேன்ஸ்ட் காட்ஸ் லா. நாம அப்படி இருக்கவே கூடாது ஜென்ஜே கிட்ஸ். சோ இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்களேன். சோ இப்போ இந்த ஜானத்தனும் டேவிடும் ஒரு தீர்மானம், ஆண்டவருக்குள்ள ஒரு காவனன்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு. சோ இன்னைக்கு ஜானத்தன் டேவிட் போலவே நாம எல்லாரும், பக்கத்துல இருக்கீங்களே நீங்க 2 பேரும் தான், முக்கியமா நீங்க 2 பேரும் தான், நீங்க அடிச்சுக்கிறது சரி ஓகே, நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னு, ஏசப்பா எனக்கு என்னோட சக்சஸ்ல மட்டும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், என் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரோட சக்சஸ்லயும் நான் சந்தோஷப்படுவேன், எனக்குள்ள பேட் கம்பேரிசன் வரக்கூடாது, ஜெலசி வரக்கூடாது, பொசசிவ் ஆகக்கூடாது. இன்ஸ்டெட் அடுத்தவங்களுக்கு என்ன வெற்றி வந்தாலும், அடுத்தவங்களுக்கு என்ன இது கிடைச்சாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், அதுக்கும் நான் ஏசப்பாக்குள்ள நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? எஸ் எலிஃபி, எனக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பண்டா, நானும் உனக்கும் சொல்றேன், உன்னோட சக்சஸ்ல இனிமே நானும் சந்தோஷப்படுவேன். ஓகேவா? ஓகே ராட், நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நான் இப்படி பேசினதுக்கு. உன்னோட சக்சஸ்லயும் நான் ஏசப்பாக்குள்ள நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். நான் இனிமேல் ஒரு குட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாம். ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஜென்ஜே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம எலிஃபி சொன்ன மாதிரி நீங்களும் எப்பவுமே அடுத்தவங்களோட கஷ்டத்திலே ஆகட்டும் இல்ல அடுத்தவங்களோட இதுல வந்து நம்ம எப்பவுமே வந்து பேடா பேசிடவே கூடாது. பட் ராதர் அவங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சாலும் நம்ம பொறாமையோ இல்ல பேட் தாட்ஸ் வராதபடிக்கு அவங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சாலும் எப்படி நம்ம இருக்கணும், ரிஜாய்ஸ்ஃபுல்லா இருக்கணும். we need to rejoice always in other success. Amen. Yes, like whom? Like Jonathan in the Bible. Okay va kids? So yes kids, இன்னைக்கு நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம், நம்ம பைபிள்ல இருந்து உண்மையான ஸ்டோரியும் பார்த்துட்டோம். So எப்படி இருக்கணும், rejoice in other success all the time and every time. So yes kids, இந்த 2 days நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த virtual bible camp நான் விசுவாசிக்கிறேன். நாம எல்லாரும் next year நம்மளோட virtual bible campல சந்திக்கலாம் with new topics and new things. Bye kids, God bless you, bye. Glory to God. ஜானத்தனுக்கு எவ்வளோ அமேசிங்கான ஒரு குவாலிட்டியில் தாவீது ராஜாவானோலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன் எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ என்கரேஜிங்காக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி நமக்கிட்ட இருக்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், நம்மளை விட பெட்டராக இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜெல்லஸ் ஆகணுமா, ரிஜாய்ஸ் பண்ணணும். நம்மளும் கண்டிப்பாகவே கர்த்தருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நமக்குள்ள நிச்சயமாகவே வரும். ஆமென்.
எஸ், இன்னைக்கு ஃபைனல் டேன்னு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. பட் இந்த 2 days நம்ம கர்த்தருக்குள்ள இந்த ரிஜாய்ஸ் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறாரு. இப்பொழுது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Praise the Lord. ஹாய் கிட்ஸ், இது நம்மளோட ஃபைனல் டே ஆஃப் வர்ச்சுவல் கேம்ப். எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்குங்க நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறோன்ற சோகம் இருந்தாலுமே நம்ம மந்த்லி கண்டிப்பாக 3rd Sunday மீட் பண்ண தான் போகிறோம். பட் டுடே இட் இஸ் வெரி ஸ்பெஷல். உங்கள் ஒருத்தரையும் பார்க்குறதுக்கு நல்லா கிராஃப்ட்ஸ் பண்ணீங்க, நல்லா கேம் விளையாடிங்க, வர்ஷிப்லாம் சூப்பராகவே பண்ணீங்க கிட்ஸ். காட் பிளஸ் யூ ஸோ மச். சரியா, இப்பொழுது கூட நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ரே பண்ண போகிறாங்க. நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அதோட வில் பிட் அ குட் பாய். பட் டோன்ட் வரி, திரும்ப நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட ஜென்ஜே கிட்ஸ் சர்வீஸில் மீட் பண்ண தான் போகிறோம். ஓகே, இப்போ ப்ரே பண்ணலாம். சரி கிட்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தை அப்பா எங்கள் நல்லபடியாக ஆண்டவரே இந்த பசங்களாம் ஆண்டவரே அப்பா உங்களுக்குள்ள ஆண்டவர் மகிழ்ச்சியாக ரிஜாய்ஸ்ஃபுல்லாக இருக்க வைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இவங்க அனுதினமும் வேதத்தை வாசித்து ஆண்டவரே அப்பா அந்த வேதத்தை தியானிக்க அப்பா ஆண்டவரே அந்த பைபிள் படித்து அதை ஸ்டடி பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த தேர்ஸ்ட் அதிகமாக கொடுங்க ஆண்டவரே அப்பா. இவங்க எப்போவுமே இதே மாதிரி உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. லைஃப் லாங் இப்படி சந்தோஷமாக உமக்குள்ள வளர்ந்த ஆண்டவரே அப்பா உமக்காக அவங்க ஓடட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அவங்க இன்னும் அதிகமாக உம்மை பற்றி தெரிஞ்சுக்க உம்மைக்குள்ள வளர அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. என் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென் கிட்ஸ். ஸோ நான் உங்களை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ண போகிறோம். Until then, this is Gen J Kids. Bye. ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நேற்றுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி செகண்ட் டேவும் வர்ச்சுவல் பைபிள் கேம்ப் முடிய போகுது. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? ஸோ இதில் கற்றுக்கிட்டபடி என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். எப்போ சந்தோஷமாக இருக்கணும்? உங்கள் பிரச்சனையில், போராட்டத்தில், எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்க அவங்க உங்களை விட அதிகமாக மார்க் வாங்குறாங்க, அவங்களுக்கு நிறைய ஒரு கிஃப்ட்ஸ் வருது, இல்லை அவங்கக்கிட்ட அந்த இது இருக்குது இந்த விஷயம் இருக்குனாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாலும் அதை பார்த்தும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு நன்மை வருதுனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை ஒரு உபதிரவம் பிரச்சனை நீங்கள் நினச்சது நடக்கலைனாலும் ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி ரிஜாய்ஸ்ஃபுல் இன் காட் ஆல்வேஸ். எப்படி? உங்களுக்காகவும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்காகவும் சந்தோஷமாக இருக்கணும். சரியா? இந்த மாதிரி நடக்கிறச்சே ஏசப்பா அவங்க மேலே பிரியமாக இருப்பார். அவர் உங்களை பிளெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமீன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி இது வர்ச்சுவல் பைபிள் இது நம்ம கேம்ப்பு முடிஞ்சிருது. அடுத்த வருஷம் நம்ம விபிஎஸ் இதில் சந்திக்கலாம். Until then, goodbye. God bless you. Bye. B J O